கொடைக்கானல் கிராம பகுதிகளில் ஏற்பட்ட நில வெடிப்பு அச்சத்திற்குரியதா? சற்று அலசலாம். ஆனைமலை புலிகள் காப்பக எல்லைக்குள் அமைந்துள்ள வனப்பகுதிக்குள் சுமார் 200 அடி தூரத்திற்கு நிலப்பிளவு ஏற்பட்டது. வயநாடு நிலச்சரிவின் கோரத்தை கண்ட நமக்கு இந்த நிலப்பிளவு பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. நிலப்பிளவு ஏற்பட்ட பகுதியில் புவியியல் நிபுணர் சுந்தரராமன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். வெடிப்பின் தன்மை, ஆழம், நீளம் உள்ளிட்ட அளவுகளை அளவீடு செய்தும் செயற்கைக்கோள் உதவியுடன் நில நகர்வு இருக்கிறதா என்பது குறித்து பிரத்யேக கருவி மூலம் ஆய்வு செய்தனர். ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த புவியியல் நிபுணர் சுந்தரராமன், பிளவு ஏற்பட்ட இடம் நீர்வழித்தடமாக இருப்பதால் மண் பகுதி இளகி வெடிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் எனவும் ஆய்வு முடிவுகள் 2 நாட்களுக்குள் அரசுக்கு அறிக்கையாக அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு ஓடையில் அந்த ஃபிஷர் டெவலப் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா சாயில் கவர் தான். ஃபுல் டெப்த்து அதிகபட்ச ஆழம் மெஷர் பண்ணதில் 5 மீட்டர் இருக்குது. ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா சாயில் கவர் தான் இருக்குது. இது இந்த ஃபிஷர் ஃபர்தராக டெவலப் ஆகுமா, நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம என்ன ஆல்டர்னேட் வழி இது அதாவது இந்த வாட்டர் ஃப்ளோவால் வருதான்றது நம்ம செக் பண்ணுறதுக்காக இன்னும் ஃபர்தராக நம்ம ஸ்டடி பண்ணுறோம். பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் ரிப்போர்ட் கொடுப்போம். நிலவெடிப்பு குறித்து பேசிய கிராம மக்கள் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை என தெரிவித்தனர். நீர்வழித்தடத்தில் ஏற்பட்ட வெடிப்பால் கிராமத்திற்கு வரும் குடிநீர், பாசன நீர் பாய்வதில் சிக்கல் இருப்பதாகவும் அரசு இந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைக்க வேண்டும் என தெரிவித்தனர். எங்களுக்கு கிராமத்துக்கு கிளாவரி கிராமத்துக்கு மெயின் குடிதண்ணி செருப்பனோட தான். குடிதண்ணி ஒன்று. ரெண்டாவது செருப்பனோட செருப்பனில் வர தண்ணி வச்சு தான் இந்த கிளாவரி கிராமமே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 1500 குடும்பம் நாங்கள் விவசாயம் பண்ணி தான் இங்கே வாழ்கிறோம். அந்த விவசாயத்துக்கு இந்த செருப்பனோட வாய்க்கால் இன்றைக்கி நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு பாருங்க. இந்த வாய்க்காலில் வர தண்ணியை வச்சு தான் நாங்கள் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 2 மாதமாக தண்ணி ஊருக்குள்ளே தண்ணியே வரல. இப்போ வெள்ளைப்பூடு பூரா பாதி 3/4 பங்கு பூட பூராமே காஞ்சு ஒன்றும் இல்லாமல் க்ளீனாக பூடு போச்சு. இப்போ இந்த குடிதண்ணியும் எங்களுக்கு குடிதண்ணியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற காரணத்தினால அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முயற்சி செய்யுது. எங்களுக்கு நிலச்சரிவு இந்த இது வராமல் எங்களுக்கு ஒரு அங்கேருந்து செருப்பனோட வாய்க்காலில் இருந்து ஒரு சேனல் கட்டி கொடுத்தா எங்கள் கிளாவரி கிராமம் நல்ல சிறப்பாக நாங்கள் இருப்போம். பழனி மற்றும் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரில் சென்று பார்த்தனர். வயநாடு பகுதியில் மேக வெடிப்பு மழையால் நீரடியால் ஏற்பட்ட நிலச்சரிவின் தன்மை வேறு, கொடைக்கானல் கிழவரை கிராமத்தில் ஏற்பட்டுள்ள நிலவெடிப்பின் தன்மை வேறு என வனத்துறையும் ஆய்வாளர்களும் வித்தியாசம் உணர்த்தினர். கொடைக்கானல் மக்களுக்கு ஏற்பட்ட அச்ச உணர்வும் நீங்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா.